சிறப்பு நேர்காணலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இந்த நேர்காணலை நம்ம சந்திக்க இருக்கக்கூடிய ஆளுமை பத்திரிகையாளர் திரு சுகுணா திவாகர் அவர்களை தான் சந்திக்க இருக்கிறோம். வாருங்கள் நேயர்களே. வணக்கம் திரு சுகுணா திவாகர். வணக்கம். ஒவ்வொரு தருணத்திலும் தமிழக அரசியல் சூழல் குறித்து நம்ம பேசிட்டு இருக்கிறோம். விஜய் அவர்களோட மக்கள் சந்திப்பு ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ இந்த முறை நாகப்பட்டினம் திருவாரூரில் போய் மக்களை சந்திச்சிருக்கிறாரு. அவரோட பேச்சு ஊடகங்களில் கவனம் பெறுது. எல்லா கட்சிகளும் அதுக்கு எதிர்வினையாற்றுறாங்க. இந்த 26 அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு விஜயை மையமாக வைத்து களமாடக்கூடிய ஒரு சூழல் போயிட்டு இருக்கிற மாதிரி நீங்க நினைக்கிறீங்களா? நான் அப்படி நினைக்கல. வார வாரம் சனிக்கிழமை விஜய் மையமாக வைத்து நடக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இதில் 2 விதமான விஷயங்கள் இருக்கலாம். ஒன்று என்னன்னா, இப்போ சனிக்கிழமை விஜய் பேசுகிறார்னா அடுத்த சனிக்கிழமை வரை விஜய் தான் பேசு பொருளாக இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு திருப்தி தாவைக்காவுக்கு இருக்கலாம். இன்னொன்று அரசியல்வாதிகள் ஒரு அரசியல் இயக்கம் என்பது எப்போதுமே தொடர்ச்சியாக இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். அது அப்பப்போ வார வாரம் மட்டும்தான் வந்துட்டு போகும். அது தொடர் செயல்பாடு அரசியல். அப்படி இல்லை வெள்ளிக்கிழமையான படம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான மனநிலை இருந்ததுன்னா அது ஒரு ஆரோக்கியமானதாக இருக்காது. இன்னொரு விஷயம் என்னன்னா, விஜயனுக்கு கூட்டம் வருகிறது, அதெல்லாமே ஓகே. அதில் 2-3 சர்ச்சைக்குரிய விமர்சனத்துக்குரிய விஷயங்கள் என்னென்னா, விஜய் அந்த மேலே ஏறி அவர் அந்த வாகனத்தில் ஏறி அவர் பேசுகிறார். பக்கத்தில் அவங்க கட்சியோட நிர்வாகிகள் யாருமே இல்லை. எந்த அரசியல் தலைவர்களுமே தங்கள் பக்கத்தில் ஒரு மாவட்ட செயலாளர்களோ யார் ஏதாவது நிர்வாகிகள் இருப்பாங்க. அங்கே பவுன்சர்ஸை தாண்டி யாருமே இல்லை. அப்போ இவர் இன்னுமே ஒரு கட்சிக்கான ஒரு பொலிட்டிக்கல் மேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களுக்குள்ள இன்னுமே அவர் அடாப்ட் ஆகலை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. ரெண்டாவது அவங்களுடைய அடிப்படையான ஏற்பாடுகளில் கூட நிறைய சொதப்பல்கள் இருக்குது. இப்போ ஒரு ஸ்பீக்கர் ரெடி பண்ணுறது, ஒரு மைக் ரெடி பண்ணுறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள். அதுக்கப்புறமேல் அந்த பேச்சுக்கள் அந்த பேச்சுங்கிறது கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான பேச்சு தான். அவர் ஒரு ஊருக்கு போகிறாரு அப்படின்னா அந்த ஊரில் என்னென்ன மாதிரியான சிறப்பு அம்சங்கள், சிறுவில்லிபுத்தூர்னா பால்கோவா, திருநெல்வேலினா அல்வாங்கிற மாதிரி சில விஷயங்கள், அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற கோயில் மசூதி, இந்த மாதிரியான விஷயங்கள் அந்த பேச்சில் இடம்பெறுது. அதுக்கப்புறம் அந்த ஊரில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி இந்த பேச்சு எழுதி தேர்வுகள் என்ன நினைக்கிறார்களோ அதை எழுதி கொடுக்குறாங்க. இன்னும் சொல்லப்போனால் உண்மையிலேயே அந்த ஊரில் இதை விட பல பெரிய பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் அது ரொம்ப சின்ன சின்ன பிரச்சனைகளாக எழுதி கொடுக்குறாங்க. இன்னொன்று சில அடிப்படை தரவுகளே தெரியல. அவர் திருவாரூரில் போய் அவர் பேசுகிறப்ப இங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியில் எல்லா கோர்ஸும் இருக்கா அப்படின்னு சொல்லி கூட்டத்தை பார்த்து கேட்குறார். திருவாரூரில் முதல்ல திருவாரூரில் இருப்பதுங்கிறது மத்திய பல்கலைக்கழகம். அது ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு பல்கலைக்கழகம். ஆனால் அவர் அதை சொல்லிட்டு மாநில அரசை விமர்சிக்கிறார். அப்போ அந்த கல்வி நிறுவனம் மாநில அரசின் கீழே இருக்கிறதா ஒன்றிய அரசின் கீழே இருக்கிறதாங்கிற அடிப்படை தரவே விஜய்க்கு தெரியவில்லை, அல்லது விஜய்க்கு உரை எழுதி தந்தவர்களுக்கு தெரியவில்லை. ரெண்டாவது, இதெல்லாம் மக்கள் பிரச்சனையும் கிடையாது. எல்லா பல்கலைக்கழகத்திலும் எல்லா பாடத்திட்டம்லாம் இருக்கவே இருக்காது. அது அடிப்படையான ஒரு விஷயம் கிடையாது. அதுக்கப்புறமேல இப்போ நீங்கள் இந்த இறக்கு கூலி 40 ரூபாய் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சாதாரணமாக பார்த்தோம்னா, இப்போ நான் சென்னையில் ஓலா ஊபர் போகிறோம்னா ஏதோ ஒரு இடத்துக்கு நான் புக் பண்ணுறேன், ஒரு 120 ரூபா காட்டுதுன்னா அந்த டிரைவர் நான் திரும்பி வரும்போது எம்டி சவாரியாக வரணுங்க, 30 ரூபா கூட கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பார். இது ஒரு பரஸ்பர அண்டர்ஸ்டாண்டிங். எனக்கு வேறு வழி இல்லை, எமர்ஜென்சி போய் ஆகணும்னா அதில் புக் பண்ணி போவேன், இல்லைன்னா இன்னொரு கேபில் புக் பண்ணிட்டு போவேன். இப்போ இதுக்காக 30 ரூபாய் சிஎம் சார், 30 ரூபாய் ஓலா டிரைவர் உங்களுடைய ஆட்சியில் தான் வாங்கியிருக்கிறார். இது ஒரு நாளைக்கு 20 கோடி பேர் பயணம் செய்கிறார்கள். இதெல்லாம் வச்சு தான் நீங்கள் வெளிநாட்டில் முதலீடு பண்ணியிருக்கீங்களா நீங்களும் அந்த ஓலா டிரைவரும் அப்படின்னு கேட்டால் எவ்வளோ சிறுபிள்ளைத்தனமாக இருக்குமோ அது மாதிரி தான் அவர் பேசக்கூடியதாகவும் விஷயங்களும் இருக்கிறது. அப்போ நீங்கள் தொடர் விமர்சனம் வைக்கிறப்ப அது பேசுவதற்கு முன்பாக இப்போ இதில் இருக்கிற போதாமைகள் பற்றி பட்டியலிடுறது ஒன்று. ஆனால் பார்க்குறவங்க சொல்கிறாங்க, அவருக்கு வரக்கூடிய அந்த கூட்டம் இருக்குல்ல, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஓட்டு தான். அந்த கூட்டம் தான் டிசைடிங் ஃபேக்டராக இருக்க போகுது. அந்த கூட்டத்துக்கு இது தெரியுதா அது தெரியாதா அதெல்லாம் தாண்டி ஒரு மாற்றத்தை விரும்புகிற கூட்டம் அதை அவர் வென்றெடுத்துட்டாருன்னு சொல்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இல்லை, இப்போ மாற்றத்தை விரும்புகிற கூட்டம்ங்கிறது ரொம்ப காலமாகவே இருந்து கொண்டே இருக்கிறது. அவங்களை கூப்பிட்டு என்ன மாற்றம்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு எதுவுமே சொல்ல தெரியாதுங்கிறதா உண்மை. ஆனால் மாற்றத்தை விரும்பக்கூடிய கூட்டம் அப்படிங்கிறது என்னன்னா, கிட்டத்தட்ட உங்களுக்கு 1/2 நூற்றாண்டுக்கு மேலே இங்கே திராவிட கட்சிகளுடைய ஆட்சி தான் இருக்கிறது. திமுக அதிமுகங்கிறப்ப எங்களுக்கு திமுகவும் வேண்டாம் அதிமுகவும் வேண்டாம், ஒரு மாற்றம் வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அவங்ககிட்ட நீங்கள் ரொம்ப ஆழமாக போய் புள்ளி விவரங்கள்லாம் எடுத்து வச்சுட்டு நீங்கள் பேசினீங்கன்னா அவங்களுக்கு பெருசாக தெரியாது. பட் அவங்கள பொறுத்தவரைக்கும் மாற்றம் வேண்டும் அப்படிங்கிறது, அந்த மாற்றம் விரும்பக்கூடிய ஒரு கூட்டம்ங்கிறது ஒரு 15% வாக்குங்கிறது இங்கே தொடர்ச்சியாக இருந்து கொண்டு இருக்கிறது. 15%, அதிகபட்சம் 15% இருக்கிறது. இது கடந்த காலங்களில் மக்கள் நல கூட்டணிக்கு விழுந்திருக்கிறது, அன்புமணிக்கு விழுந்திருக்கிறது, கமலஹாசனுக்கு, சீமான் எல்லாருக்குமே விழுந்திருக்கிறது. இப்போ அந்த வாக்குகளில் எத்தனை சதவீதம் விஜய் பெறுவார் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான கேள்வி. இன்னொன்று பார்த்தோம்னு சொன்னால், கூட்டம் கூடுவதுங்கிறது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும்
அது வந்து எப்போதுமே நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் தொடர்ச்சியாக இருந்து இருக்கிறது. யார் அரசியலுக்கு வந்தாலுமே ஒரு கூட்டம் கூடுவது அப்படிங்கிறது இருந்திருக்கிறது. சினிமாவில் வந்து நடிகர்கள் அரசியலுக்கு வரும்பொழுது இன்னுமே கூடியிருக்கிறது. ஏன்னா நேற்று முதல் நாள் கமலஹாசன் சொல்லியிருக்காரு, எனக்குமே அதிகம் கூட்டம் வந்திருக்கிறது, எல்லா கூட்டமும் வாக்குகளாக மாறுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து ஆனா இந்த கூட்டத்தை ரொம்ப எளிதா எடை போட்டுறாதீங்க, கடந்து போயிடாதீங்க. இவங்க ஒரு தன்னெழுச்சியா இருக்கிறாங்க. விஜய்க்கு வந்து ஒரு உயிரையே கொடுப்பதற்கு தயாரா இருக்கிற மாதிரி ஒரு வெறி அவங்கள்ட்ட இருக்கு. அவர் திமுகவுக்கு எதிராக முதல்வருக்கு எதிராக சொல்றப்பெல்லாம் ஆக்ரோஷம் பயங்கரமா கரகோஷம்னா திமுக எதிர்ப்பு நிலையில ரொம்ப தீவிரமா களமாட தயாராயிட்டாங்கன்னுலாம் சொல்றாங்களே. அது இப்ப வந்து இந்த கூட்டம் அத்தனை வாக்குகளாக மாறும் அப்படிங்கிறதுக்கான மெஷர்மெண்ட் என்ன, நமக்கு என்ன அளவீடுகள் இருக்குது? இப்போ கட்சி ஆரம்பித்து 1.5 ஆண்டுகள் கடந்துட்டாங்க. அதுக்கு அந்த 1.5 ஆண்டுகளுக்கு இடையில 2-3 தேர்தல்கள் வந்துருச்சு. அப்போ ஏதோ ஒரு தேர்தலில் நீங்கள் வந்து ஏதோ ஒரு பரிசோதனை முயற்சிகளை மேற்கொண்டிருந்தால் நம்ம ஏதாவது ஒரு முடிவுக்கு வந்து நமக்கு ஒரு அளவுகோல்னு ஒன்று, ஒரு யாஸ்டிக் எது இது வரைக்குமே நமக்கு இல்லை. நமக்கு கூட்டம் வரும், கண்டிப்பா விஜய் வந்தால் கூட்டம் வந்து வரவே வராதுன்னு ஒரு அடிமுட்டால் கூட தமிழ்நாட்டில் சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பா விஜய்க்கு கூட்டம் வரும், யாராக இருந்தாலுமே வரும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் விஜய்க்கு கூட்டம் வரும் என்பது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு உண்மை. ஆனால் எல்லாருக்கும் தெரியாத ஒரு உண்மைங்கிறது, அந்த கூட்டம் தான் வாக்குகளாக மாறப்போகிறது. அத்தனையும் வரக்கூடிய கூட்டம் அத்தனையும் வாக்குகளாக மாறுமா மாறாதா அப்படிங்கிறது நமக்கு தேர்தல் முடிவுகளில் தான் தெரியும். ஆனால் இன்னொன்று நுணுக்கமாக பார்த்தீங்கன்னா, அடுத்த தலைமுறை கிட்டத்தட்ட அடுத்த புதிய தலைமுறை வாக்காளர்கள் அப்படின்னு 1 கோடின்றாங்க, 1.25 கோடி அப்படின்றாங்க. இப்படி இந்த புதிய தலைமுறை வாக்காளர்கள் இன்னொரு விமர்சனமாக அவங்க வந்து பெரிய அப்பொலிட்டிக்கலாக இருக்கிறாங்க, பெரிய வாசிப்பு இல்லைன்ற விமர்சனம் இருக்குது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னெலாம் தெரியாது. ஆனால் வரக்கூடிய தலைமுறையை விஜயினுடைய பேச்சு கிட்டத்தட்ட திமுகவுக்கு எதிராக நிறுத்துகிற ஒரு தன்மை இருக்குல்ல, அது ஒரு வகையில் திமுகவுக்கு ஒரு பாதிப்பை நெருக்கடியை ஏற்படுத்தாதா? இல்லை, இப்போ இங்கே இந்த 2026 தேர்தல் கிழமை திமுக வெர்சஸ் அதர்ஸ் என்கிற ஒரு களமாகத்தான் இருக்கிறது. விஜய் மட்டும் இல்லை, நீங்கள் வந்து அதிமுக இயல்பாகவே அது திமுக எதிராக தான் பேசுவாங்க. பாஜக அவங்களுடைய கூட்டணியில் இருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியும் திமுகவுக்கு எதிராகத்தான் பேசுகிறது. அப்போ என்னன்னா, இது தொடர்ச்சியாகவே திமுக வெர்சஸ் அதர்ஸ்ங்கிற ஒரு களம் இருக்கிறது. 2016 மக்கள் நல கூட்டணி அமைந்திருக்கு. அந்த காலகட்டங்கிறது ஏடிஎம்கே வெர்சஸ் அதர்ஸ் தான். அப்போ வந்து டிஎம்கே, மக்கள் நல கூட்டணி, நாம் தமிழர் கட்சி முதலாக தேர்தல் களத்துக்கு வராங்க, பாட்டாளி மக்கள் கட்சி நிற்கிறாங்க. இப்போ அதே மாதிரி தான் வந்து இப்போ 2026 பொறுத்த வரைக்கும் திமுக வெர்சஸ் அதர்ஸ் தான் இருக்காது. ஏன்னா திமுக அதிமுகங்கிற 2 பெரிய திராவிட கட்சிகளில் 2 மிகப்பெரிய ஆளுமைகளாக இருந்த தலைவர்கள் மறைந்து விட்டார்கள். அப்போ வந்து கலைஞரும் ஜெயலலிதாவும் இல்லை அப்படிங்கிறப்ப ஒரு மிகப்பெரிய அரசியல் வெற்றிடம் வந்து உருவாயிருச்சுன்னு சொல்லி 2021 தேர்தலை ஒட்டி அதுக்கு ஓராண்டுக்கு முன்பே வந்து பேச ஆரம்பிக்கப்பட்டார்கள். அதுக்கு பிறகு பார்த்தோம் சொன்னால் திமுக தன்னை வந்து நிலைநிறுத்திக்கிச்சு. ஸ்டாலினுடைய தலைமையில் தொடர் வெற்றிகளை பெற்று அவங்க தேசிய அளவிலும் அவர்கள் தன்னை நிலைநிறுத்திக் கொண்டார்கள். அதிமுக இன்னுமே தடுமாற்றம் கூட தொடர்ச்சியாக இருப்பது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ வந்து அங்கே ஒரு வெற்றிடம்ங்கிறது இருக்கிறதுங்கிறது யதார்த்தமான ஒரு விஷயம். அப்போ திமுக எதிர்ப்பு வாக்குகளை தொடர்ச்சியாக அறுவடை செய்து கொண்டிருப்பது அதிமுக. அப்போ அங்கே ஒரு வெற்றிடம் இருக்குது, அங்கே ஒரு பலவீனம் இருக்குதுங்கிறப்ப அந்த வாக்குகளை பெறுவதற்கான சாத்தியங்கள் இருக்குதுன்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியும் நினைக்கிறது, புதிதாக வந்த தாவைக்காம நினைக்கிறது, கடந்த காலத்தில் அண்ணாமலையுமே நினைச்சார். ஓகே, அப்படிங்கிறப்ப வந்து அவங்க திமுக எதிர்ப்பை தான் மையமாக வைத்து பேச வேண்டியதுங்கிறது அதுதான் இயல்பான ஒன்று. அப்படிதான் அவங்க பேசுவாங்க. ஆனால் திரு விஜய் அவர்களோட பேச்சை, சமீபத்திய பேச்சை டீகோட் பண்ணால் அவர் கிட்டத்தட்ட மற்ற பிரச்சனையெல்லாம் விட்டுட்டு, அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் அந்த பிம்பத்தின் மீது தான் அவர் விமர்சனத்தை சுத்திரில் அடிக்கிற மாதிரி அடிக்கிறார். அந்த பிம்பத்தை, அந்த ஆளுமையை விமர்சிக்கணும், அதை உடைக்கணுன்றது தான் அவரோட ஸ்ட்ராட்டஜியா? ஸ்டாலின் சார் இதை செஞ்சீங்களா நீங்கள் அப்படின்னு அதை தொடர்ந்து அவரை மையமாக வச்சே பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறது இல்லை. இன்னைக்கு 5 ஆண்டுகள் வந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஸ்டாலின் இருந்திருக்கிறார். அப்படிங்கிறப்ப வந்து இன்னொன்று திமுகவை அடுத்து நிலைநிறுத்திருக்கக்கூடிய ஒரு தலைவராக ஸ்டாலின் இருக்கிறாங்கிறப்ப அவரைத்தான் வந்து ஒரு களத்தில் எதிர்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதனால் ஒரு ஸ்டாலினை நோக்கி அவர் கேள்வி கேட்கிறார். இன்னொன்று இதில் இருக்கக்கூடிய ஒரு மறைமுகமான பொருள் என்னன்னா, தொடர்ச்சியாக வந்து இப்படி சீண்டுவதன் மூலமாக தன்னை வந்து திமுகவுடைய தலைமையை நேரடியாக சீண்ட வேண்டும். அப்பதான் வந்து நம்ம வந்து ஒரு லைம்லைட் வருவோம், தன்னை அவங்கள ரியாக்ட் பண்ண ஒரு வலிமை வாய்ந்த எதிரியாக திமுக கருத வேண்டும் என்கிற ஒரு ஆசையுமே விஜயிடம் இருக்குது. அதனால தான் தொடர்ச்சியாக நேரடியாக சீண்டிக் கொண்டே இருப்பது அப்படிங்கிற ஒரு விஷயம் அவரிடம் இருக்கிறது. ஆனா இன்னைக்கு வரைக்கும் திமுக தலைமைங்கிறது நேரடியாக வந்து விஜயை சீண்டுவதற்கு பலர் பேசுறப்ப விவாதங்களே நீங்க பார்த்துருக்கலாம். அந்த கூட்டத்தெல்லாம் பார்த்து திமுகவுக்கு ஒரு கலக்கம், பதட்டம் வந்துருச்சு, வெளியில காமிச்சுக்காம இருக்காங்க அப்படின்லாம் விமர்சனம் வைக்கிறாங்க. விஜயை எப்படி திமுக அணுகுவதா நீங்க பாக்குறீங்க? எப்படி அணுகுறாங்கன்னு நீங்க பாக்குறீங்க? திமுகவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நீங்க தொடர்ச்சியாகவே வந்து அதிமுகவில் வந்து பல பிரச்சனைகள், உடைவுகள், பிளவுகள் எல்லாமே இருந்தாலுமே கூட திமுக இன்னமும் வந்து தன்னுடைய எதிரியாக அதிமுகவை தான் கருதுகிறது. விஜய் அல்ல, கண்டிப்பாக விஜய் அல்ல. தமிழ்நாடு ஸ்டாலின் தொடர்ச்சியாக வந்து எடப்பாடி பழனிசாமியை
அவர் வந்து அவரை முன்னிலைப்படுத்தி தான் தொடர்ச்சியாகவே பேசுகிறார். திமுகவோட அடுத்த கட்ட தலைவர்களும் அதை தான் பேசுகிறாங்க. நீங்கள் வந்து விஜயை பற்றி அவங்க வந்து எந்த நேரத்தில் அவங்க தப்பித்தவறி வந்து திமுகவுடைய அடுத்த கட்ட தலைவர்கள் பேசுவாங்கன்னா, ஒரு பத்திரிகையாளர் செஞ்சு இது தொடர்பாக ஏதாவது கேள்விகள் கேட்டால் பதில் சொல்லுவாங்களே தவிர அவங்க வந்து தன்னிச்சையாக வந்து அவர்கள் வந்து அப்படியான எந்த விதமான எதிர்வினையுமே பண்ணுவதில்லை. தாவேக்கா தான் வந்து தொடர்ச்சியாக வந்து திமுக வந்து நாங்கள் தான் உங்களுக்கு எதிரி, திமுக வர்சஸ் தாவேக்கா என்பதுதான் களம் என்பதை திருப்பி திருப்பி சொல்லுகிறது. ஆனால் அதை வந்து அங்கீகரிப்பதற்கு திமுக தயாராக இல்லை என்பதான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய நிலவரம் அப்படின்னு தான் நான் கருதுகிறேன். ஆனால் இப்போ தாவேக்காவை அதை தான் சொல்றாங்க, நீங்க கடைசி வரைக்கும் நீங்க பதில் சொல்லாமையே கடந்து போக முடியாது, ஒரு கட்டத்தில் தாவேக்கா ஒரு நெருக்கடி கொடுக்குன்றது ஒரு பார்வை. இன்னொன்று, தாவேக்கா வைக்கிற விமர்சனம்ன்றது புதிய தலைமுறை வாக்காளர்களிடமிருந்து திமுகவை அந்நியப்படுத்தும். அது 29 31க்கோ திமுகவுக்கு ஒரு பெரிய நெருக்கடியை இன்றைய விஜயின் பிரச்சாரம் கொடுக்குன்றதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல இப்ப புதிய தலைமுறை அப்படி புதிய தலைமுறை இளைஞர்கள் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, இங்க இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய வாக்குகள் பார்த்தோம்னா, இங்க இருக்கக்கூடிய எல்லா இளைஞர்களும் விஜய் ரசிகர்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே இருக்குது. இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாருமே வெவ்வேறு விதமான ஒரு ஐடியாலஜி உடையவர்களாக, வெவ்வேறு விதமான ரசனை உள்ளவர்களாக தான் இருப்பாங்க. ஏதோ இங்க இருக்கக்கூடிய எல்லா இளைஞர்களுமே விஜயோட ரசிகர்கள், விஜயின் பின்னால தான் போவாங்க அப்படிங்கிறதுமே ஒரு முழுமையான ஒரு பொது புத்தியில அப்படி ஒரு கருத்து விதைக்கப்படுறது, அது ஒரு முழுமையான உண்மை கிடையவே கிடையாது. விஜய் கூட இருக்கக்கூடியவர்கள் பெரும்பாலானவர்கள் இளைஞர்கள், அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ஏன்னா வந்து விஜயுடைய ரசிகர்கள் என்பவர்கள் இளைஞர்களாக இருக்கிறார்கள். விஜய் கட்சியாக அதை மாற்றுகிற பொழுது அதில் வந்து நிறைய இளைஞர்கள் இருப்பாங்கிறது உண்மைதான். ஆனால் அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் கூடிய அத்தனை இளைஞர்களுமே விஜயின் பின்னால் தான் இருப்பார்கள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ திமுகவை எடுத்துக்கிட்டா, திமுகவுக்கான ஒரு இளைஞர்ங்கிறது 1980 45 ஆண்டு காலமாக இது வந்து தொடர்ச்சியாக ஸ்டாலினுடைய காலகட்டத்திலிருந்து உதயநிதி ஸ்டாலின் காலகட்டம் வரைக்குமே தொடர்ச்சியாக பயணித்துக் கொண்டிருக்கிறது. அங்கே நிர்வாகிகளே ஒரு 5 லட்சம் நிர்வாகிகள் வந்து திமுக இளைஞர்கள் இருக்காங்க. பாக உறுப்பினர்கள் வரைக்கும் தலைமை கழகத்துக்கு இணையாக வந்து போடுறாங்க. அப்போ ஒரு லட்சக்கணக்கான நிர்வாகிகள் மட்டும் இருக்காங்க, அதுக்கு கீழே உறுப்பினர்கள் இருக்காங்க. அதே மாதிரி தான் வந்து அதிமுக வந்து இளைஞர் பாசறை, இளம் பெண்கள் பாசறைன்னு ஒன்று வச்சிருக்காங்க. விஜயை தாண்டி இங்கே அஜித் ரசிகர்கள் இருக்கிறார்கள், ரஜினி ரசிகர்கள் இருக்கிறார்கள். இப்போ இந்த இளைஞர்களை நீங்கள் எப்படி கணக்கில் எடுக்காம வெறுமனே இளைஞர்கள் எல்லாமே விஜய் தான், இளைஞர்கள் எல்லாமே விஜய் தான் அப்படின்னு நம்ம பேச முடியாது. விஜய்க்கு பின்னால் இளைஞர்கள் இருக்கார் என்பது உண்மையாக இருக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டில் கூடிய அத்தனை இளைஞர்களுமே விஜய்க்கு பின்னால் தான் இருக்கிறார்கள் அப்படிலாம் நம்ம சொல்லிடவே முடியாது. அப்போ உங்கள் பார்வையிலும் இங்கு களம்ன்றது 26 தேர்தல் நெருங்க அது திமுக வெர்சஸ் அதிமுக அப்படிதான் இருக்க வாய்ப்பு இருக்கு, அப்படிதான் களம் இருக்கா? இன்னமும் இருதுருவ அரசியல் தான் இருக்குன்னு பார்க்கல. நீங்க வந்து தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இப்போ நீங்கள் இங்கே வந்து அங்கே கூடக்கூடிய கூட்டம் அத்தனையும் வாக்குகளாக மாறுகிறதுன்னே நம்ம ஒரு கணக்கில் வச்சுக்கிட்டோம்னா கூட, ஒரு யூகமாக வைத்துக் கொண்டால் கூட, தேர்தல் என்பது வாக்களிப்பது மட்டுமல்லவா தேர்தல் என்பது தேர்தல் பணிகள் உட்பட பல்வேறு விதமான அம்சங்கள் அடங்கியதுதான் ஒரு தேர்தல். அது வந்து டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் தான் வலிமையாக இருக்கிறது. நீங்கள் வந்து ஒரு பூத் ஏஜென்ட் போகிறதுல இருந்து ஒரு வாக்காளர் பட்டியலை எடுத்து அதில் சரிபார்த்து இந்த தெருவில் இருக்கிறவங்களுடைய பேர் இதில் இருக்குதா இல்லையா, அவங்க வெளியூர் போயிட்டாங்கன்னா அவங்களை கூப்பிட்டு வச்சு ஓட்டு போறது வரைக்குமே அது ஒரு மிகப்பெரிய பணி. இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய கட்டமைப்புங்கிறது இன்னைக்கு வரைக்கும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் இருக்கிறது. அதிமுக எவ்வளவு பலவீனம் அடைந்திருந்தாலும் கண்டிப்பாக அதுக்கு ஒரு உறுதியான கட்டமைப்பு திமுகவுக்கு இணையான திமுகவுக்கு அடுத்த ஒரு மிகப்பெரிய கட்டமைப்புங்கிறது அதிமுகவுக்கு இருக்கிறது. இன்னமும் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் அப்படியான ஒரு பேரலான கட்டமைப்புங்கிறது இல்லை. பாஜகவுக்கு இல்லை, நாம் தமிழருக்கு இல்லை, இவங்க யாருக்குமே இல்லை. தமிழக வெற்றி கழகமே வந்து அங்கே இளைஞர்கள் எல்லாமே இருக்கலாம். அவங்களுக்கு தேர்தல் பண்ணினா என்னன்னு தெரியணும். ஏன்னா அவங்க இன்னுமே ஒரு அன்ஆர்கனைஸ்டு குரூப்பாகத்தான் இன்னுமே இருக்கிறார்கள். அவங்க கூடக்கூடிய கூட்டங்களில் பாசிட்டிவ் வைப் ஒரு பக்கம் இருக்கிறது, நிறைய விஜயை பார்க்குறாங்க, எழுச்சியோடு இருக்கிறாங்கிறது. நெகட்டிவ் வைப் இன்னொரு பக்கம் வருகிறது, அதை அடித்து கொடுக்கிறார்கள், அங்கே ஏறி நிற்கிறார்கள். அந்த ஒழுங்குக்குள்ள அவங்க வரவே இல்லை. நீதிமன்றத்துடைய கண்டனத்துக்கு ஆளாகக்கூடிய அளவிற்கு அங்கே ஒரு ஒழுங்கின்மைங்கிறது நிலவுகிறது. தேர்தல் பணிகள்ங்கிறது அந்த மாதிரியான ஒழுங்கின்மையோடு நீங்க ஒரு தேர்தலை சந்திக்கவே முடியாது. அப்ப வந்து ஒரு உள்கட்டமைப்பு அந்த தேர்தல் பணிகள் தீவிர திட்டமிடலோடும் வியூகங்களோடும் ரொம்ப அதுதான் தேர்தல் பணி. நீங்க அப்படிதான் இருக்க முடியும்ன்றது. இப்ப ஒரு திமுகவிலேயோ அதிமுகவிலேயோ ஒரு கேண்டிடேட் வந்து எதிர்பார்க்கிற இந்த தொகுதியில் தனக்கு சீட்டு தருவாங்கன்னு அவருக்கு தராம இன்னொருத்தருக்கு தராங்கிறப்ப ஒரு அதிருப்தி இருக்கும். ஆனால் அதை வந்து கன்வின்ஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் இந்த மாதிரியான ஒரு அன்ஆர்கனைஸ்டு குரூப்ல நீ ஒரு சின்ன சின்ன அதிருப்திகள் கூட நாளைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு குமுறலாக, ஒரு புலவாக, ஒரு வன்முறையாக வெடிப்பதற்கான சாத்தியங்கள் கூட தாவைக்கால உண்டு. ஏன்னா அது வந்து தலைமையில இருந்து அடிமட்டம் வரைக்குமே வந்து ஒரு எந்த விதமான அரசியல் அனுபவமோ எந்த விதமான ஒழுங்குமே இல்லாத ஒரு கூட்டமாக, ஒரு தொகுதியாகத்தான் இருக்கிறது. தேமுதிக கூட பண்ருட்டி ராமச்சந்திரன் மாதிரியான ஒரு மூத்த அரசியல் தலைவர் அங்க இருந்தார். ஒரு வழிநடத்துதல், ஒரு தலைமையை வழிநடத்துவது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருந்தது. ஆனால் இங்கே வந்து நீங்க தலைமையில இருந்து அடிமட்டம் வரைக்குமே வந்து எந்த விதமான அரசியல் அனுபவம், தேர்தல் அனுபவம் இல்லாத ஒரு புது குழு தான் இவங்க. அப்படிங்கிறப்ப இவங்க என்னென்னலாம் இந்த தேர்தலில் நடக்கும் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் இனிமேல் தான் நமக்கு தெரியும். இதற்கு முன்பே விஜய் மக்கள் இயக்கம்ன்ற பெயர்ல உள்ளாட்சி தேர்தல்கள் எல்லாம் அவங்கவுங்க பார்ட்டிசிபேட் பண்ணாங்க.
அதிகாரப்பூர்வமா மக்கள் இயக்கம்லாம் சொல்லலை. அப்புறம் தேர்தல்லாம் முடிஞ்ச பிறகு விஜய் மக்கள் இயக்கத்திலிருந்து இவ்வளவு பேர் வெற்றி பெற்றார்கள்லாம். ஸோ அந்த அனுபவம்லாம் இதுக்கு கை கொடுக்காதுன்னு ஏன்னா பார்க்கலாம். அதுலேயுமே நமக்கு ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் உள்ளாட்சி தேர்தல்கள் கூட பெரிய வெற்றிகள் பெற்றதில்ல. கிட்டத்தட்ட 2014 9 ஆண்டுகளாக அவங்க வந்து தேர்தல் களத்தில் இருக்காங்க. அவங்க வெற்றி பெற்றதில்ல. விஜய் மக்கள் இயக்கம் ஒரு அரசியல் இயக்கமாக மாறுவதற்கு முன்பே உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். நாம் தமிழர் கட்சி வந்து எப்பயுமே வந்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா, நீங்க வந்து புருவன் கிடையாது, நாங்கள் தான் புருவன் தொடர்ச்சியாக சொல்றார்கள். ஆனால் உண்மையிலே வந்து உள்ளாட்சி தேர்தல்களில் வந்து ஓரளவுக்கு அவர்கள் வந்து தங்களை நிரூபித்திருக்கார்கள். ஆனால் அதே நேரத்தில் உள்ளாட்சி தேர்தலையும் நீங்கள் ஒரு சட்டமன்ற தேர்தலும் நாடாளுமன்ற தேர்தலும் ஒப்பிடவே முடியாது. உள்ளாட்சி தேர்தல் என்பது அந்த தொகுதியில் வந்து நீங்கள் ஒரு அறிமுகம், அங்கே ஓட்டு போறவர் எல்லாமே உங்க சித்தப்பா பெரியப்பா உங்களுக்கு சொந்தக்காரங்க, அதனோட கிரவுண்டே வேற. ஆமா, அதனுடைய தன்மைங்கிறதே வேற. அங்க நீங்க வந்து உங்களுக்கு அறிமுகமானவர்கள், உங்களுடைய ஊர்ல உள்ளூர் செல்வாக்கு, இது மட்டும் தான் ரொம்ப முதன்மையானதாக இருக்கும். ஆனா நீங்க ஒரு சட்டமன்ற தொகுதின்னு எடுத்து பார்க்குறப்ப அப்படியல்ல. அங்க வந்து பல்வேறு விதமான சாதியினர், பல்வேறு விதமான மதத்தினர், அங்க இருக்கக்கூடிய தொகுதி பிரச்சனைகள், எவ்வளவோ விஷயங்கள் இருக்கும். அதெல்லாமே சேர்த்து டீல் பண்ணக்கூடிய அளவிற்கான ஒரு கேப்பபிலிட்டி, அனுபவம் அப்படிங்கிறது வந்து தாவேக்காவுடைய வேட்பாளர்களுக்கோ இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இனிமேல் தான் அதை பார்க்க முடியும். இதுல தாவேகா வெர்சஸ் நாம் தமிழர்ன்ற ஒரு யுத்தமும் போயிட்டே இருந்துட்டு இருக்கு. பலர் வந்து நாம் தமிழருக்கு வந்து பெரிய சேதாரம்ன்றாங்க. நாம் தமிழர் கடுமையாக தாவேக்காவை வந்து கொள்கையற்ற கட்சி அப்படின்றது. இந்த மோதலை எப்படி பார்க்குறீங்க? தாவேகா வெர்சஸ் நாம் தமிழர். ஆனால் தாவேகா நாம் தமிழரை வெளிப்படையாக எதுவும் பேசாம கடந்து போறாங்க. ஆனால் நாம் தமிழர் குறி வச்சு விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. இந்த 2 பேருக்குமான களம் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது நீங்கள் இப்போ திமுக வெர்சஸ் தாவேக்கா மாதிரி தான் இந்த கம்பேரிசன் நம்ம பார்க்கலாம். தாவேக்கா வந்து மீண்டும் மீண்டும் தன்னை வந்து திமுக தலைமை சீண்டணும்னு நினச்சி தொடர்ச்சியாக விஜய் வந்து ஸ்டாலின் அவர்களை வந்து அட்டாக் பண்ணிட்டே இருக்காரு. அவங்க அதை கண்டுக்கவே இல்லை. அதே மாதிரி தான் நாம் தமிழர் கட்சி சீமான் வந்து விஜயை தொடர்ச்சியாக சீண்டினால் கூட விஜய் வந்து நாம் தமிழர் கட்சியை ஒரு பொருட்டாக நினைக்கல. என்னன்னா தான் வந்து கண்டிப்பாக வந்து நாம் தமிழர் கட்சியை விட மிகப்பெரிய வாக்குகள் வாங்குவோங்கிற நம்பிக்கை விஜய்க்கு இருக்கிறதுனால தான் நாம் தமிழர் கட்சியை வந்து அவங்க பொருட்படுத்தவே இல்லை. ஆனால் எனக்கு நான் ஒரு அரசியல் பார்வையாக பார்த்த வகையில் கண்டிப்பாக வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வந்து மிகப்பெரிய பாதிப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன். தாவேக்கா வந்து கடுமையான அளவில் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்குகளையும் அதிமுக வாக்குகளையும், அதிமுக வாக்குகள் ஓரளவுக்கு கணிசமாக அளவில் பாதிப்பாங்க. நாம் தமிழர் கட்சி பெரிய அளவில் நாம் தமிழர் கட்சியுடைய வாக்குகள் தாவேக்கா வந்து கடுமையாக பாதிப்பார்கள். ஸோ நாம் தமிழருக்கு பெரிய சேதாரம், அதிமுகவுக்கும் கணிசமான அளவுக்கு. ஏன்னா திமுக எதிர்ப்பு என்பதுதான் அது நம்ம ஒரு மையப்புள்ளி. ஏன்னா இப்போ நீங்க திமுகவை தான் தொடர்ச்சியாக விஜய் விமர்சிக்கிறாங்கிறப்ப திமுக வாக்குகள் வந்து விஜய்க்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறது கூட வாய்ப்புகள் இல்லை. ஆனால் ஒன்று சொல்றாங்க, சிறுபான்மை வாக்கு வங்கியில் கிட்டத்தட்ட ஒரு 13-15 விழுக்காடு 2019 இன்னும் சொல்லணும்னா பாஜக மோடி அமித்ஷா வருகைக்கு பிறகு இருக்கிற அந்த துருவ நிலையில முழுவதுமாக திமுக அணிக்கு தான் கிடைக்குது. அதிமுக மீது இருக்கிற சந்தேகமா என்னன்னு தெரியல, அப்படிதான் போயிட்டே இருக்கு. அதுல வந்து விஜய் வந்து ஒரு பெரிய சேதாரத்தை ஏற்படுத்துவார். அந்த 15ல் ஒரு பெரிய ஒரு வெட்டு இருக்கும். திமுக கூட்டணிக்கு அது ஒரு பாதிப்புன்னு அப்படி நீங்க உணரலையா? சிறுபான்மை வாக்கு வங்கி தமிழ்நாட்டில் இந்த முறை எப்படி யோசிக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? 2 விஷயம் பார்க்கணும். ஒன்று என்னன்னா, சிறுபான்மையினரை பொறுத்தவரை இந்தியாவிலேயே தாங்கள் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ்நாடாக இருக்கிறது. ஒரு மதவாதத்தை எதிர்த்து கிட்டத்தட்ட ஒரு 7 ஆண்டுகளுக்கு மேலே ஒரு வலிமையான கூட்டணியை திமுக தான் உருவாக்கியிருக்கு. இன்னைக்கு இந்தியா முழுக்க பிஜேபிக்கான ஒரு மிகப்பெரிய நேரடியாக அச்சுறுத்தக்கூடிய எதிரியாக காங்கிரஸை விட திமுக பல சந்தர்ப்பங்கள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அது வந்து ஆளுநருக்கு எதிரான வழக்கில் தீர்ப்பு போகிறதா இருக்கட்டும், அல்லது சனாதனத்தை பற்றி உதயநிதி ஸ்டாலின் பேசியதாக இருக்கட்டும். அப்போ வந்து இன்னைக்கு பிஜேபிக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய நேரடியான ஒரு எதிரியாக திமுக இருக்கிறப்ப விஜய் வந்து சிறுபான்மையினர் நம்பிக்கையை பெறுவதற்கு இதுவரைக்கும் அவர் என்ன பண்ணியிருக்காங்கிற கேள்வி வருகிறது. ஆனால் அவர் ஒன்று சொல்றாரு, திமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு மறைமுக டீல் இருந்துகிட்டே இருக்கின்றதை தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கிறார். தொடக்கத்தில் விக்கிரவாண்டியிலிருந்து அதை வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறாரே, அது அவங்கள்ட்ட ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி அந்த பலனை தாவேக்காவுக்கு கொடுக்காதா? இல்லை, அதுக்கான என்ன முகாந்திரம் இருக்குது? இப்போ அதிமுக வந்து பாஜக கூட்டணி விட்டு வெளியில் வந்துட்டாங்க. வெளியில் வந்ததுக்கு பிறகும் கூட தமிழ்நாட்டில் வந்து நாடாளுமன்ற தேர்தலிலே ஒரு கட்டத்துடைய தேர்தல் பிரச்சாரம் முடிந்து விட்டது. இந்த பிரச்சாரம் முடிந்ததுக்கு பிறகு மோடி வந்து இந்தியா முழுக்க வந்து சிறுபான்மையினருக்கு எதிரான வெறுப்பு பேச்சுகள் எடுக்கிறார். காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இந்துக்களுடைய சொத்துக்களை எடுத்து சிறுபான்மை கொடுத்துருவாங்க, இங்கே இருக்கக்கூடிய எருமை மாடுகளை கூட எடுத்து கொடுத்துருவாங்கிற பிரச்சாரங்களை தொடர்ச்சியாக பண்ணுகிறார். எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு சிறு கண்டனம் கூட வரவே இல்லை. அப்படிங்கிறப்ப வந்து அங்கே சிறுபான்மை மக்கள் அதிமுக பாஜக கூட்டணியில் இல்லைன்னாலுமே கூட அது வந்து இன்னமும் பாஜக ஆதரவு மனநிலை தான் இருக்கிறதுங்கிற ஒரு முடிவுக்கு சிறுபான்மை வர்றாங்க. அதனால தான் கடந்த காலத்தில் எஸ்டிபிஐ அவங்களுடைய கூட்டணியில் இருந்தாலுமே கூட சிறுபான்மையினர் அதிமுகவுக்கு வாக்களிக்கவில்லை. கிட்டத்தட்ட ஒரு புதுல எஸ்டிபிஐ ஓட்டே டிரான்ஸ்ஃபர் ஆகலன்ற மாதிரி எல்லாம் விமர்சனங்கள் இருந்துச்சு, மதிப்பிடுதல் இருந்துச்சு. அப்படி வந்து திமுக மீது சந்தேகப்படுவதற்கு என்ன ஒரு வலுவான ஆதாரங்கள் முகாந்திரங்கள்? ஆனால் விஜய் அதை தொடர்ந்து பேசி அவர் என்ன இதுவரைக்கும் என்ன ஆதாரங்கள் வச்சிருக்காரு? அவர் என்ன ஆதாரங்கள் சொல்றாருன்னா,
நிதி ஆயோக் கூட்டத்துக்கு வந்து ஸ்டாலின் போனார். அது வந்து ஒரு அரசு சார்ந்த ஒரு கூட்டம். சரி, அப்படி போறதுனால வந்து அந்த டாஸ்மாக் வழக்குகள்லாம் வந்து சமரசமாகி தீர்க்கப்பட்டு விட்டதா? இப்போ தலைமைச் செயலகத்தில் ஒரு நடந்திருக்கிறது, கண்டெய்னர் பிடிக்கப்பட்டிருக்கிறது. அஜித் பவார் வந்து பல வழக்குகளை வந்து நீர்த்துப்போக வைக்கப்பட்டு விட்டது. ஆனால் அதற்கு பிறகும் டாஸ்மார்க் வழக்குங்கிறது வந்து நீதிமன்றத்தில் வந்து நீதிமன்றம் தான் திமுக அரசுக்கு சாதகமான தீர்ப்புகளை வழங்குகிறது, அமலாக்கத்துறைக்கு அபராதம் விதிக்கிறது. திமுக வந்து பணிந்து போகவே இல்லை எந்த இடத்துலையுமே. அப்ப விஜய் வந்து சொல்வது என்பது எந்த விதமான அடிப்படை ஆதாரமற்ற, எந்த முகாந்திரமற்ற ஒரு குற்றச்சாட்டு. நீங்க நேரடியாக ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு வந்து விஜய்கிட்ட நீங்க என்ன அடிப்படையில் இதை சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அவருக்கு பதில் சொல்லவே தெரியாது. அவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நீ சிறுபான்மையினர் வாக்குகளை வாங்குவதற்காக இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்கிறத தாண்டி, அதை தாண்டி இதற்கு ஒரு அடிப்படையான ஒரு ஆதாரம், ஒரு தர்க்கம், எந்த லாஜிக்குமே அதுல இல்லையே. ஆனால் விஜய்ன்ற ஒரு ஒரு நடிகர், ஒரு வசீகரமான ஒரு நடிகர் அப்படி ஒரு கருத்தை சொல்கிற போது அதெல்லாம் ஆராய்ஞ்சு பார்க்காம ஒரு ஆதரவு தலை வெள்ளையா இருக்க போய் சொல்ல மாட்டான் அப்படிங்கிறதுக்கு அந்த மாதிரி சொல்றீங்களா? அப்படி உருவாக வாய்ப்பு இல்லைன்றீங்களா? அப்படி தமிழ்நாடு மக்கள் யோசிக்க மாட்டாங்க. குறிப்பாக சிறுபான்மை மக்களை பொறுத்த வரைக்கும், சிறுபான்மை மக்களை எப்போதுமே நீங்க பாத்தீங்கன்னா தங்களுக்கு ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு பாதுகாப்பான ஒரு தோழமை எது அப்படிங்கறத வந்து உணர்ந்து தான் அவங்க வந்து அந்த நம்பிக்கை இதுவரைக்கும் பிறகு விஜய் ஒண்ணுமே பண்ணல. வக்பு வாரிய சட்டத்துக்கு எதிராக ஒரு வழக்கை வந்து தாவேகா வந்து தாக்கல் செய்திருக்கிறது. அது மட்டும் தான் அவங்க செஞ்சிருக்காங்க. அது வந்து திமுகவுமே அதை தாக்கல் செய்திருக்கிறது. அதை தாண்டி பல விஷயங்கள் வந்து இங்கே நடந்து இப்ப பிஜேபி எதிராக வந்து தொடர்ச்சியாக அவர் பேசுகிறார்னா கிடையாது. பிஜேபியினுடைய பல்வேறு தவறுகள் கூட அவர் திமுகவோட சேர்த்து தான் அவர் குற்றம் சுமத்துகிறார். அதிமுக பாஜக கூட்டணி அமைச்சதுக்கு அவர் திமுக மீது அவர் குற்றம் சுமத்துகிறார் பொழுது, அப்ப இவருடைய பிஜேபி எதிர்ப்புங்கிறதா ஒரு வலிமையற்றதாக இருக்கிறதா அப்படிங்கிற சந்தேகம் இயல்பாகவே சிறுபான்மையினர் போகும். விஜய் வந்து ஒரு பிறப்பின் அடிப்பில் ஒரு சிறுபான்மையினர் அப்படிங்கிறதுனாலேயே, அதுமே கூட ஒரு கிறிஸ்துவர் அப்படிங்கிற அடிப்படையினாலேயே சிறுபான்மையினர் வாக்கள் அத்தனையும் போகும் அப்படிலாம் நம்ம சொல்லிடவே முடியாது. ஆனால் திமுகவிடம் இருந்து வரக்கூடிய எதிர்வினைன்றதுல அவர் யாரோ எழுதி கொடுத்து பேசுறாரு. அவர் இப்போ ஷானவாஸ் கூட அதான் சொல்றாரு, அது யாரோட அஜெண்டாவையே அவர் நிறைவேற்றுறாருன்னு. கிட்டத்தட்ட அவரை வந்து ஏதோ ஒரு பிஜேபி பி டீம் போல தள்ளி விடுற தன்மை இதுக்குள்ள இருக்கே. அது திமுக கூட்டணி கட்சிகளை வச்சு அவர் அப்படி சந்தேகிப்பது சரியா இருக்குமா? அவர் தொடக்கத்திலிருந்து எல்லா ஊர்லையும் பெரியாரை சொல்லிட்டு தான் அவர் ஆரம்பிக்கிறார். பெரியாரை சொல்லாம அவர் பேச்சையே தொடங்குறது இல்லை. அவரை போய் பிஜேபியோடு தள்ளுறது சரியான ஸ்ட்ராட்டஜி? அதை தொடர்ந்து திமுக கூட்டணி கட்சி சொல்லிட்டே இருக்காங்களே. இல்லை, இது நம்ம வந்து உறுதியான ஆதாரங்கள் இல்லாமல் நம்ம அப்படி நேரடியாக சொல்லிவிட முடியாது. ஆனால் என்னன்னா, அவருடைய எதிரி பிஜேபி, அப்போ விஜய்க்கு 51 வயசு ஆயிடுச்சு. 51 வயசு ஆகி சினிமாவில் வந்து அவர் வந்து அரசியலுக்கு நேரடியாக வருகிறார். இந்த 50 ஆண்டு காலத்தில் வந்து இந்தியா முழுக்க வந்து பெரியாரிய அம்பேத்கரிய கொள்கைகளுக்கு எதிரான பல்வேறு விதமான செயல்பாடுகள் நடந்திருக்கு. இங்கே வந்து மதவாதம் வளர்ந்து வந்திருக்கு, சாதியம் வளர்ந்துருக்கிறது, தீண்டாமை இருக்கிறது, ஆணாதிக்கம் இருக்கிறது. இது குறித்து 50 வருஷமாக ஒருத்தருக்கு எதுவுமே தெரியாது. அதை பற்றி எதுவுமே அவர் பேசவே இல்லை. அதை தாண்டி வந்து அவர் ஒரு பவர்ஃபுல் மீடியாவில் இருந்திருக்கார். இப்போ விஜயை பற்றி சொல்லுகிற பொழுது தாவைக்காவினர், விஜய் ஆதரவாளர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு 150 கோடி ரூபாய் 250 கோடி ரூபாய் வந்து சம்பளத்தை விட்டு அவர் மக்களுக்காக சேவை செய்ய வருகிறார். அந்த 150 கோடி ரூபாய் சம்பளம் வந்து எதற்காக வந்து விஜய்க்கு தரப்படுகிறதுனா, அவருடைய படங்கள் தொடர்ச்சியாக வெற்றிகரமாக ஓடுகிறது. அப்போ 150 கோடி ரூபாய் சம்பளம் கொடுத்த அந்த திரைத்துறையில் ஏதாவது ஒரு சிறிய மாற்றத்தை, ஒரு அரசியல் ரீதியான மாற்றத்தை அவர் ஏற்படுத்தியிருக்கிறாரா? எம்ஜிஆர் தன்னுடைய படங்களில் அரசியல் ரீதியான கருத்துக்கள் முன்வைத்திருக்கார். 10-15 ஆண்டுகளாக தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பொலிட்டிக்கல் எரா உருவாகிருக்குது. ரஞ்சித்தாக இருக்கட்டும், வெற்றிமாறனாக இருக்கட்டும், மாரி செல்வராஜா இருக்கட்டும், இவங்க எல்லாமே இந்த சினிமாக்கள் மூலம் வந்து ஒரு அரசியல் ரீதியான கருத்துக்களை வந்து முன்வைத்திருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு தமிழ் சினிமாக்களில் ஒரு செட் ப்ராப்பர்ட்டியாகவே அம்பேத்கரும் பெரியாரும் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். இது வந்து வணிக ரீதியாக வெற்றி அடைவது சாத்தியமில்லை. இது சாத்தியப்படுத்தியதில் வந்து ரஞ்சித், வெற்றிமாறன் போன்றவர்கள் மிக முக்கியமான பங்கு இருக்கிறது. இதில் எங்கேயாவது இடத்துல நீங்கள் விஜயை பொருத்த முடியுமா? தன்கிட்ட ஒரு பவர்ஃபுல் மீடியா இருக்கிற பொழுது அங்கேயே அம்பேத்கரை பெரியாரை வந்து எந்த இடத்துலையுமே பேசாத ஒரு விஜய் ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. 51 வயசுல திடீர்னு அம்பேத்கர் பெரியார் பேசுவார்னு சொன்னா, நீங்க அதை எப்படி நீங்க அம்பேத்கரையும் பெரியாரை ஒரு கொள்கையில ஏற்றுக்கொண்டு தான் அதை பேசுகிறாங்கிற முடிவுக்கு நம்ம எப்படி வர முடியும்? ஆனா பலரும் அப்ப பாராட்டினாங்க. விஜய் வந்து அம்பேத்கரை தொட்டு பேசினப்ப நிறைய பாராட்டு பதிவுகள்லாம் வந்தது. ஆனா அவர் திமுகவை எதிர்த்த பிறகு அது விமர்சனமாக மாறின தன்மையும் பார்க்க முடியுது. அதை மட்டும் பார்க்கலாம். அம்பேத்கரையும் பெரியாரையும் அவர் முன்னிலைப்படுத்துகிறாங்கிறது வரவேற்கத்தக்கது தான். இன்னும் சொல்ல போனால் அவரை வந்து பின்பற்றக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் குறைந்தபட்சம் ஒரு இமேஜாவது அவங்க போய் சேருவாங்கிறது வரவேற்கத்தக்கது, எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் அது வெறுமனே இமேஜாக மட்டுமே வந்து தங்கிவிடக்கூடாது. இப்ப அடுத்தவங்க கருத்தியல் ரீதியாக எங்க கொண்டு போறாங்க அதை அப்படிங்கிற கேள்விகள் இருக்கிறது. ஒரு பயிற்சி பாசறை நடத்துவது, கருத்து ரீதியாக கொண்டு போவது, அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே தமிழக வெற்றி கழகத்தில் நடக்கல. அது ஒருமே ஐக்கான மட்டும்தான் எல்லா இடத்துலையுமே. இப்ப தலித்துடைய வாக்களை வாங்குவதற்காக ஒரு அம்பேத்கரை
தூக்கி பிடிப்பது. இப்போ வேலுநாச்சியார்னா ஒரு குறிப்பிட்ட சாதி, இவங்க அஞ்சலி அம்மாள்னா குறிப்பிட்ட சாதி, காமராஜர் குறிப்பிட்ட சாதி, அந்த மாதிரி அம்பேத்கர் வந்து குறிப்பிட்ட சாதியினுடைய பிரதிநிதியாக பார்ப்பது. பெரியாருங்க வந்து பொதுவான இருக்கக்கூடிய சிறுபான்மை எல்லாருடைய வாக்களை வாங்குவதற்கான வெறுமனே அடையாளமாக மட்டுமே வந்து அது வந்து எடுத்துட்டு வராங்களாங்கிற கேள்வி இருக்கு. ஏன்னா அது ஆழம் வரைக்கும் அது போகிற பொழுதுதான். இப்போ நீங்க திமுக எடுத்துக்கிட்டீங்கன்னா அம்பேத்கர் பற்றியோ பெரியாரை பற்றியோ பேசுவதற்கு நீங்க ஒரு 10 பேர் பட்டியலிடலாம். வந்து தமிழக வெற்றி காலத்தில் அப்படி யாரையுமே நீங்க பட்டியலிட முடியல. அப்படி இப்போ அவர் போகக்கூடிய கூட்டங்களில் கூட பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய கோயிலை பற்றி பேசுகிறார், மசூதி, சர்ச் எல்லாவற்றையுமே பேசிட்டு பெரியாரை பற்றியுமே அவர் பேசுகிறார். தாண்டி கருத்தியல் இதிலாக அம்பேத்கர் பெரியார் பற்றி அங்கே என்ன ஆழமாக பேசுகிறார். இப்போ ஆணவ படுகொலை, கவின் ஆணவ படுகொலை நடக்கிறதுனா திமுக மீதும் கடுமையான விமர்சனங்கள் இருக்குது. திமுக அரசு காலத்தில் அது நடக்கிறது, ஆணவ படுகொலைகள் தனிச்சட்டம் இயற்றவில்லைங்கிற விமர்சனங்கள்லாம் இருக்கிறது. ஆனால் இவங்கெல்லாம் வந்து இத்தனை வருஷம் ஆட்சியில் இருக்கிறாங்க, இவங்க மேல விமர்சனங்கள் இருக்குது. இப்ப கட்சி தொடங்கக்கூடிய விஜய் வந்து அதை பத்தி வாயை திறக்க, இன்னைக்கு வரைக்கும் வாயை திறக்கவில்லை. அவர் கவின் ஆணவ படுகொலை பற்றி பேசவே இல்லை. அப்படிங்கிறப்ப இப்பயே அவர் வந்து ஒரு பெரும்பான்மை சாதிவாதத்துக்கு அடிமணிந்து தான் போகிறாரா அப்படிங்கிற விமர்சனமே இருக்கத்தானே செய்கிறது. நிறைவாக இப்போ ரஜினி அவர்களுக்கு பெரிய ஊடக வெளிச்சம் இருந்தது. ரஜினி வந்தார், காரில் பயணப்பட்டார், இதை சொல்ல போறாருன்னு பெரிய இது 21 டைமில் இருந்தது. அவர் விலகிட்டார். அப்புறம் கமலஹாசனுக்கு அந்த வெளிச்சம் இருந்தது. அதற்கு முன்பு கலைஞர் ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோதே விஜயகாந்துக்கு ஒரு வெளிச்சம், அச்சு ஊடகங்கள் பெருசாலாம் கவனத்தெல்லாம் கொடுத்தாங்க. இன்னைக்கு விஜய் இந்த தாக்கம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? 26ல் விஜய் ஏற்படுத்த போகும் தாக்கம்னு நீங்க எப்படி மதிப்பிடுறீங்க? இல்லை, விஜயை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இப்பயும் ஊடகங்கள் வந்து விஜய்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய வெளிச்சங்களை கொடுக்குறாங்க அப்படின்னு தான் பார்க்குறோம். இன்னொன்று இது ஒரு சமூக ஊடகத்தினுடைய காலகட்டமும் கூட. அப்போ நீங்கள் வந்து சமூக ஊடகத்தினுடைய ஜனநாயகத்தன்மை என்னன்னா, பெரிய ஊடகங்களை சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் அது ஒரு ஜனநாயகபூர்வமாக இயங்கும். அவங்க ஆதரவோ எதிர்ப்போ அவங்க அது இப்போ அதுவும் வரதான் செய்யுது. அதுக்கப்புறம் சமூக ஊடகம் என்பதே அது ஒரு வியாபாரமாகவும் ஒரு தேர்தல் தந்திரமாகவும் மாறிவிட்ட ஒரு காலகட்டத்தில் நம்ம வந்து இருக்கிறோம். ஆனால் இந்த சமூக ஊடக காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்லுகிற பொழுது இதில் வந்து ஒரு பக்கம் நீங்கள் வந்து உங்களுடைய கருத்துக்களை கொண்டு செல்வதற்கான ஒரு ஊடகம், ஒரு ஜனநாயகம் இதில் இருக்கக்கூடிய அதே நேரத்தில் இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து 2 பிரச்சனைகள் இருக்குது. என்னென்னா, நீங்கள் எப்படி இந்த ஊடகங்களை பயன்படுத்த முடியும், உங்களுடைய எதிரிகளும் இந்த ஊடகங்களை வந்து பயன்படுத்த முடியும். இப்போ நீங்கள் வந்து ஒரு பொய்யை சொன்னால் இதை விட ஒரு வலிமையான பொய்யை வந்து உங்களுடைய எதிரிகளால் சொல்ல முடியும். 2வது வந்து நீங்கள் எப்போதுமே கண்காணிப்பிலேயே இருப்பீர்கள். இப்போ நீங்கள் எப்போதுமே கண்காணிப்பில் இருப்பீர்கள்னா நீங்கள் சின்ன தடுமாற்றம் இருந்தாலும் கூட அது பெரிய அளவில் வந்து பூதாகரப்படுத்தப்பட்டுவிடும். அதே மாதிரி வந்து இது வந்து ஒரு ட்ரால் காலகட்டம். இது எதை வேண்டுமானாலும் வந்து இது தலைகீழாக வந்து கிண்டடித்து விடக்கூடிய ஒரு காலகட்டம். இப்போ விஜய் ஏதாவது ஒரு இடத்துல ஒன்று சொதப்புறாரு அல்லது புஷியானது ஒன்று சொதப்புகிறார். இது இப்போதைக்கு வந்து ஒரு பாதுகாப்பான சுற்றுப்பயணத்தை தான் விஜய் போயிட்டு இருக்காரு. அடுத்தடுத்து தேர்தல் பிரச்சாரங்கள்லாம் வரணும், இன்னுமே மக்கள்கிட்ட நெருங்கி போகணும். அப்படிங்கிறப்ப இன்னொரு பக்கம் ஒரு ஆர்கனைஸ்டு ஆகாத ஒரு கூட்டமாக இருக்கிற பொழுது எங்கேயாவது இந்த மாதிரியான கேலி பொருளுக்குரியவராக விஜய் மாறி அந்த ஒட்டுமொத்த கதாநாயகமே தலைகளாக மாறுவது விஜயகாந்துக்கு அது ஒரு பெரிய துயரமாவே இருந்தது. அவருக்கு வந்து நோய்த்தன்மை எல்லாம் இருந்தது சில இடங்கள்ல அவருக்கு. ஆனா அதுவுமே ட்ராலா மாறி, ஆனா இறுதியில் அவர் கொண்டாடப்படுற ஒரு சூழலுக்கு வந்து ஊடகங்களே எந்த ஊடகங்க தாக்குச்சு அவங்களே கொண்டாடினாங்கன்னு. ஆனா அந்த சிக்கலை விஜயகாந்துமே எதிர்கொண்டார். அவரால் அதை விட்டு மீளவே நிகழ்வுடைய எல்லா அரசியல் தலைவர்களுக்கும் அந்த சிக்கல்கள் இருக்கும். இப்ப என்னன்னா, இவர் விஜயை பொறுத்தவரைக்கும் விஜயனுடைய பெரிய பலம் என்பதே ஒரு நட்சத்திர ஆளுமை என்கிற ஒரு கவர்ச்சி தாங்கிறப்ப அதுதான் அவருடைய மூலதனம். இன்னைக்கு வரைக்கும் அதான் அவருடைய மூலதனம். ஏன்னா அவருடைய கொள்கை ரீதியாக அவர் என்ன பண்ணுவார், அவருக்கு என்ன செயல் திட்டம் இருக்குங்கிறலாம் அவர் இனிமேல் ஏதாவது இந்த தேர்தலுக்கு பிறகு ஏதாவது செஞ்சால் மட்டும்தான் நம்ம வந்து அதை அடிப்படையாக வச்சு பேசணும். இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு இந்த கூடக்கூடிய கூட்டம்ங்கிறது அவருடைய நட்சத்திர ஆளுமையின் மீதான கவர்ச்சி தான். அதுதான் அவருடைய மூலதனங்கிறப்ப அந்த மூலதனத்தில் எங்கேயாவது சேதாரம் ஏற்பட்டது அப்படின்னு சொன்னா அது ஒரு மிகப்பெரிய சேதாரமாகத்தான் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு விஜயகாந்த் அளவுக்கு அல்லது விஜயகாந்தோட ஒரு 2% கூடுதலாக வாங்குவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. விஜய் வந்து வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அவர் நிற்கக்கூடிய தொகுதியில் அவர் வெற்றி பெறுவதற்கான சாத்தியங்கள் இருக்கிறது. தமிழ்நாடு முழுக்க வந்து அவர்கள் வந்து பெரிய அளவில் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு எனக்கு தோணவில்லை. கண்டிப்பாக வந்து நாம் தமிழர் கட்சி அதிமுகவுடைய வாக்குகள் மீது கணிசமான தாக்கங்களை விஜய் செலுத்துவார். அதை தாண்டி இந்த அதாவது என்னன்னா வந்து இந்த தேர்தலே நம்ம ஜெயிச்சு சிஎம் ஆயிடுவோம் அப்படின்னு வந்து ஒரு நம்பிக்கைக்காக சொல்லலாம். ஆனால் உண்மை என்று நம்பி வந்தார்கள் என்று சொன்னால் அது வந்து மிகப்பெரிய ஏமாற்றமாகத்தான் இருக்கும். அப்படி உண்மைன்னு நம்பி வந்து அதில் ஏமாற்றம் அடைஞ்சு அதிருப்தி அடைஞ்சாங்கன்னா அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக வந்து அவங்க அரசியல் செயற்பாட்டில் விஜய் இருப்பாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களோட விரிவான பார்வைகளை முன் வச்சிங்க. மிக்க நன்றி திரு சிவநாதேவா. மற்றொரு சிறப்பு நேர்காணலில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.